காசை வாங்கிட்டு எனக்கே துரோகம் பண்ணிட்டியா? என்ன கண்மணி, உன் கஸ்டடியில இருந்தவ இங்க எப்படி வந்தான்னு பாக்குறியா? யார் நீங்க? அக்கா நீங்களா? ஆமா, உனக்கு ஒன்னும் ஆகல? இல்லக்கா. அநியாயம் எப்பவுமே ஜெயிக்காது கண்மணி. கெட்டது பண்ற உனக்கே இவ்ளோ ஆளுங்க இருக்காங்கன்னா நல்லது பண்ற எனக்கு எவ்வளவு பேர் சப்போர்ட் பண்ணுவாங்க. முறைச்சா பயந்துருவோமா? நான் வேற உன்கிட்ட வெட்டியா பேசிட்டு இருக்கேன் பாரு. உனக்கே தெரியாம நான் எவ்வளவு வேலை பார்த்திருக்கேன்னு பாரு. இப்ப சொல்லுங்க, இந்த பையனுக்கு உங்க பொண்ண கல்யாணம் பண்ணி கொடுக்கறீங்களா? என்கிட்ட எல்லா ஆதாரமும் இருக்கு. இப்ப அந்த பையனை அரெஸ்ட் பண்ணலாம்ல? எல்லாம் தலையெழுத்து. இப்படி ஒரு புள்ளைய பெற்றதுக்கு எனக்கு தேவைதான். பாடி போலாம். இவனை கொண்டு போய் ஜீப்ல உட்கார வைங்க. ஏங்க, இதெல்லாம் தேவையா? இப்படி அவசரப்பட்டு உங்க பொண்ணு வாழ்க்கையை நீங்களே கெடுக்க பாத்தீங்களே. இனியாவது ஆற அமர யோசிச்சு ஒரு நல்ல பையனா பார்த்து கல்யாணம் பண்ணி வைங்க. போங்க. என் பொண்ணு கல்யாணம் என்னாலேயே இப்படி பாதிலேயே நின்று போச்சு. நீ என் பொண்ணு யாரு கட்டிக்குவா கடவுளே? யார் சொன்னா கல்யாணம் நின்னு போச்சுன்னு? இதே முகூர்த்தத்துல ஐஸ்வர்யாவுக்கு கல்யாணம் நடக்கதான் போகுது. என்னம்மா சொல்ற? நான் சொல்றது உண்மைதான். ஐஷுவுக்கு இப்ப கல்யாணம் நடக்கதான் போகுது. மாப்பிள்ளை இல்லாம எப்படி கல்யாணம் நடக்கும்? மாப்பிள்ளை இல்லாம எப்படியா கல்யாணம் நடக்கும்? மாப்பிள்ளை இல்ல எப்படி கல்யாணம் நடக்கும்? எப்படிமா கல்யாணம் நடக்கும்? ஏமா மாப்பிள்ளை இல்லாம எப்படிமா கல்யாணம் நடக்கும்? ஏங்க எதுக்கு ஆளாளு கத்திக்கிட்டு இருக்கீங்க? சும்மா மாப்பிள்ளை இல்லாம எப்படிங்க கல்யாணம் நடக்கும்? மாப்பிள்ளை இருக்காரு. அம்மா, உங்க பொண்ணுக்கு ஏத்த பையன் அவளை சந்தோஷமா நல்லா பாத்துக்க கூடிய ஒருத்தன் இருக்காம்மா. ஐயா, அவனுக்கு உங்க பணத்து மேல எந்த ஆசையும் இல்ல. எதையும் எதிர்பார்க்காம உங்க பொண்ணை மட்டும் எதிர்பார்க்க கூடியவன். அவனை பத்தி உங்களுக்கு தெரியும். எல்லாத்தையும் விட்டுட்டு உங்க பொண்ணு வாழ்க்கைய பத்தி மட்டும் யோசிங்க. அந்த நல்ல பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தா அவன் காலத்துக்கும் நல்லா பாத்துக்குவான். மாப்பிள்ளை வேற யாரும் இல்ல. ஏற்கனவே ஐஸ்வர்யாவை பொண்ணு கேட்க வந்து நீங்க அடிச்சு விரட்டினீங்களே, அந்த சுப்பிரமணி தான். சுப்பிரமணி ஐஸ்வர்யாவும் சுப்பிரமணியும் சின்ன வயசுல இருந்து ஒன்னா வளர்ந்தவங்க. அவன் ஐஸ்வர்யா மேல உயிரா இருக்கான். இப்போ அவன் சம்பாதிச்சு நல்ல நிலைமையிலயும் இருக்கான். அவனை விட ஒரு நல்ல மாப்பிள்ளை உங்களுக்கு கிடைக்கவும் மாட்டான். ஏன்னா அவன் ஐஷு மேல உயிரையே வச்சிருக்கான். அவனுக்கு கட்டி கொடுத்தீங்கன்னா ஐஸ்வர்யா வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும். சுப்பிரமணி இங்கதான் இருக்கான். நீங்க சம்மதம் சொன்னா நான் அவனை இங்க உள்ள கூப்பிடுவேன்.
என்னை விட என் பொண்ணு மேல ரொம்ப அக்கறை எடுத்துக்கிட்டவ நீதாம்மா. அவன் நல்லா இருக்கணும்னு தான் நீ எதையும் பண்ணுவ. நீயே சொன்ன பின்னாடி நான் யோசிக்க என்ன இருக்கு? அவனை வர சொல்லு, அவனுக்கே என் பொண்ணை கட்டி கொடுக்குறேன். அம்மா கதிர் வந்துட்டேன். அண்ணா என்னென்ன ஆச்சு? சுப்பிரமணி எங்க? அம்மா சுப்பிரமணிய காணோம்மா. காணுமா? என்னென்ன சொல்றீங்க? நான் பாத்ரூம் போயிட்டு வந்து பார்த்தம்மா, அதுக்குள்ள அவனை காணோம்மா. அண்ணா இங்கதான் எங்கேயாவது இருப்பான், போய் தேடுங்கண்ணே. டேய் நல்லா தேடி பத்தியாடா? தேடி பார்த்தேன்டா, எங்கேயும் இல்லடா. அண்ணா கடைசி நேரத்துல இப்படி சொல்றீங்களே. அம்மா ராசாத்தி, நீ ஒன்னும் பதட்டப்படாதம்மா. இங்க பாரு, அவன் இங்கதான் எங்கேயாவது இருப்பான். இவன் சரியா பாத்துருக்க மாட்டான். நாங்க பாத்துட்டு வந்துடுறோம். நீ இவங்க முன்னாடி எதுவும் சுப்பிரமணிய காணுங்கிற மாதிரி பாட்டமா நிக்காத. நாங்க அவனோட வருவோம். டேய் வாடா. கல்யாண மண்டபத்துக்கு பின்னாடி தானடா இருந்தேன்னு சொன்னீங்க. ஆமாடா. இப்ப அவன் அங்கேயும் காணும். டேய் அந்த பக்கம் போய் பாடுறான். சரிடா. அக்கா என்னாச்சு? மாப்பிள்ளைங்க ஒண்ணும் இல்ல, அழகண்ணனும் கதிரண்ணனும் சுப்பிரமணிய கூட்டிட்டு வர போயிருக்காங்க. என்ன உன் மனசுல என்ன பெரிய இவன்னு நினைப்பா? நல்லது மட்டுமே செய்யற உனக்கே இவ்ளோ கிரிமினல் தனம் தெரியுதுன்னா எனக்கெல்லாம் எவ்ளோ தெரியும். நான்லாம் பை பர்த்டே கிரிமினல் டி. அசந்தா அடிக்கிறது உன் பாலிசி, அசராமலே அடிக்கிறது ஏன் பாலிசி. நான் ஏற்பாடு பண்ண கல்யாணத்தை நீ நிறுத்தும் போது நீ ஏற்பாடு பண்ண கல்யாணத்தை நான் நிறுத்துறது தானே முறை. என்னடி சொல்ற? அவனை தூக்கியாச்சு. ஏண்டி, இவ்ளோ பெரிய போராட்டம் நடந்ததுக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணி வைக்க போறேன்றியே, இந்த மண்டபத்தை சுத்தி ஏன் ஆளுங்க தான் இருப்பாங்கன்னு அது கூட தெரியாம பாவம் பையனை தனியா விட்டா தூக்காம என்ன பண்ணுவோம்? அதுவும் இனி என்னோட ஃப்ரெண்டு, அப்புறம் ஒரு புது பையன் மாப்பிள்ளை கோலத்துல இருந்தா அவன் தான் மாப்பிள்ளைன்னு கூட நான் கெஸ் பண்ணாம இருப்பேன். சரி, இப்ப அவன் எங்க? நீ மட்டும்தான் பிளாஷ்பேக்ல படம் காட்டுவியா? இப்போ நான் காட்டுறேன் பாரு. ஏண்டா நீ எல்லாம் ஒரு ஆளு, உனக்கெல்லாம் கல்யாணம் உனக்கு கல்யாணம் ரொம்ப முக்கியம். என்ன எதுக்கு நான் பிடிச்சு வச்சிருக்கீங்க? விட்டுருக்கா? போயிடுறேங்க, இந்த ஊரை விட்டே போயிடுறேங்க. ஓடிரு. இந்த ஏரியால உன்னை எங்கேயும் நான் பார்க்க கூடாது. பார்த்தேன் உன்னை அறுத்தே போட்டுருவேன். ஹே ராசாத்தி, அவன் இந்த ஊரை விட்டே ஓடி போயிட்டான். இனிமே நீ இப்போ இந்த கல்யாணத்தை எப்படி நடத்துறேன்னு நானும் பாக்குறேன். அங்க எங்கேயோ இருக்கானடா? அந்த பக்கம் இல்லடா. இல்லையா?
கூட தானே இருந்தான், எங்க போனானே தெரியலடா. டேய் கீழே போய் பாப்போம் வா. சரி வாடா. டேய் நீ அங்க வர்றா. ஆ. கதிரே இருக்கானா? இல்ல மாப்ள, காணோம்டா. என்னடா காணும்? வா அந்த பக்கம் போய் பார்க்கலாம். அம்மா ரசதி, அந்த சுப்பிரமணியம் எங்க தேடியும் கிடைக்கலம்மா. அவன் எங்க போனானே தெரியலம்மா. ஃபோன் பண்ணா ஃபோன் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு. அம்மா இப்ப அவனை நம்ம எங்கன்னு போய் தேடுறதுமா? அவன் எங்க தேடினாலும் கிடைக்க மாட்டான்னு. என்னம்மா சொல்ற? கண்மணி அவனை ஆளை வச்சு அடிச்சு துரத்தி விட்டுருக்கானே. எது? இப்ப நம்ம என்னம்மா பண்றது? அம்மா இப்ப இங்க இருக்கிறவங்க எல்லாரும் மாப்பிள்ளைக்காக காத்துக்கிட்டு இருக்காங்கம்மா. இப்ப நம்ம எப்படிமா இந்த கல்யாணத்தை நடத்த போறோம்? அதானே எனக்கும் புரியல. என்னாச்சுமா? என்னம்மா என்னாச்சுமா? ராசாத்தி மாப்பிள்ளை எங்க? ஏதாவது சொல்லு ராசாத்தி. இப்படி அமைதியா இருந்தா என்ன அர்த்தம்? சொல்லு ராசாத்தி, மாப்பிள்ளை எங்க? மாப்பிள்ளைய வர சொல்லு. அதான் இத்தனை பேர் கேக்குறாங்கல்ல, வாய் திறந்து சொல்லு. மாப்பிள்ளைய கூட்டிட்டு வா. சீக்கிரம் கூட்டிட்டு வா, முகூர்த்த நேரம் வேற நெருங்குதுல. அதெல்லாம் பண்ணிட்டு ஒண்ணும் தெரியாம நடிக்கிற ஒண்ணு. அழகு, என்னப்பா இது கூத்தா இருக்கு? மாப்பிள்ளை எங்கன்னு கேட்டா அவளை அடிக்க வர? இத பாரு ராசாத்தி, என் பொண்ணு வாழ்க்கை உன் கையில தாமா இருக்கு. எல்லாரும் சொல்றத பார்த்தா எனக்கு பக்கு பக்குன்னு வருதுமா. மாப்பிள்ளை எங்கம்மா? கொஞ்சம் சீக்கிரம் வர சொல்லுமா. என்னாச்சு? எதுவுமே பேச மாட்டேங்கிற. என்னாச்சுன்னு சொல்லுமா. வாயை திறந்து சொல்லுமா. மாப்பிள்ளை எங்க? என்ன மன்னிச்சிருங்க. மாப்பிள்ளை பையன்கிட்ட எல்லாம் பேசி சம்மதிக்க வச்சுதான் கூட்டிட்டு வந்தேன். ஆனா 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 அவன் இப்போ இங்க இல்ல. காணோம். எங்க போனானும் தெரியல. என்ன? மாப்பிள்ளை இல்லையா? காணமா? மாமா, அப்படி ஒரு மாப்பிள்ளையே இல்ல. இருந்தா தானே காணாம போறதுக்கு. மாப்பிள்ளைய காணும். எல்லாத்தையும் மறைச்சு நாடகம் ஆடிட்டு இருக்காங்க. எத்தனை கூத்து தான் பண்றாங்கன்னு பாப்போம். அவளுக்கு எங்க அத்தை தலைமையில நடத்துற கல்யாணத்தை நிறுத்தணும். அதுக்காக தான் இது எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கா. இப்ப அவ நினைச்ச மாதிரியே நடந்துருச்சுல. இப்ப அவளுக்கு ரொம்ப சந்தோஷம். அவ கண்டிப்பா ஐஷுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டா. ஏன்னா இந்த கல்யாணம் நிக்கணும், ஊர் உலகம் மரகதம் தாலி எடுத்து கொடுத்த நேரம் அந்த பொண்ணு வாழ்க்கை நாசமா போயிடுச்சுன்னு எங்க அத்தைய பத்தி தப்பா பேசணும். அதை கேட்டு இவ சந்தோஷப்படணும். அதுக்குதான் இதெல்லாம். கண்மணி, நாக்குல நரம்பு இல்லாம இப்படி போய் பேசிட்டு இருக்காத. ஒன்ன மாதிரி ஒண்ணு இல்ல ராசாத்தி.
அவ எல்லாருக்கும் நல்லது மட்டுமே நினைக்கிறவ. இந்த மாதிரி கெட்ட எண்ணெல்லாம் அவளுக்கு கிடையவே கிடையாது. நீ சும்மா இருமங்க. ஏ ராசாத்தி, நீ என்ன தோக்கடிக்கணும் தானே இத்தனையும் செய்யற? நீ திருந்தவே மாட்டல. அத்தை, சத்தியமா அந்த மாதிரி எண்ணம் எனக்கு கிடையாது. அவ ஒண்ணுக்கு பத்து உங்ககிட்ட போய் சொல்றா அத்தை. ஏச்சி, வாய மூடு. கொஞ்சம் மரியாதையா பேசுங்க. நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன். என்ன வாய் மூடுறி? ஏ கண்மணி, நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன். ஓவரா பேசிக்கிட்டு இருக்க. அப்புறம் மரியாதை கிட்டோம் பாத்துக்கோ. என்னடி நினைச்சிட்டு இருக்க? உன் மனசுல என்ன பெரிய வில்லின்னு நினைப்பா? இந்த மாதிரியே பேசிட்டு இருந்தா அப்புறம் உன்னை சல்லி சல்லி ஆக்கிடுவேன் பாத்துக்கோ. ஏ பொன்னி, அவதான் எரியிற வீட்டுல எண்ணெய் ஊத்துறான்னா நீ எதுக்கு அவளுக்கு சரிக்கு சமமா நின்னு பேசிட்டு இருக்க? அவளுக்கு எல்லாம் பேசுறதுக்கு தராதரமே தெரியாது. நீ பேசாத பொன்னி. யார பார்த்து தராதரத்தை பத்தி பேசுற? உன்ன மாதிரி சோத்துக்கு வக்கீலாத குடும்பமா நாங்க? சோத்துக்கு வக்கீல அது இதுன்னு உன் பல்ல பேத்துருவேன். பேத்துருவியா? எங்க ஆளாளு கடிச்சுக்கிட்டு இருக்கிற நேரமா இது? என் பொண்ணு மனவர வரைக்கும் வந்து இப்ப அம்போன்னு நிக்கிறா. அவ வாழ்க்கைக்கு ஒரு வழி சொல்லுங்க. சட்டமா வந்து இந்த கல்யாணத்தை நிறுத்தினால இந்த ராசாத்தி அவகிட்டயே கேளுங்க. அவதான் இது எல்லாத்துக்கும் பொறுப்பு. இவ இந்த கல்யாணத்தை நிறுத்தும் போதே நினைச்சேன் இந்த மாதிரி ஏதாவது காரணம் சொல்லுவான்னு. உனக்கு இந்த கல்யாணம் நடக்க கூடாது, அதுக்காக ஏதோ சாக்கு சொல்லி நிறுத்திட்ட. இப்ப நீ பார்த்து வச்சிருந்த மாப்பிள்ளையும் காணோன்னு சொல்றேன். எங்க கிட்ட விட்ட சவால்ல எங்க தோத்து போயிடுவாளோன்னு பயந்துகிட்டு இல்லாத மாப்பிள்ளைய இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கா. போது நிறுத்துங்க. உங்க 2 பேர் போட்டி கௌரவத்துக்காக என் பொண்ணு வாழ்க்கையில விளையாண்டுட்டீங்களே. ஏதோ நல்லவனோ கெட்டவனோ அவனுக்கே என் பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சிருப்பேன். அதை தடுத்து நான் நல்ல பையனை கட்டி வைக்கிறேன்னு இப்படி எல்லாத்தையும் மொத்தமா கெடுத்து குட்டிச்சுவராக்கிட்டியே. இப்படி ஒவ்வொரு தடவையும் மனமேடை வரைக்கும் கல்யாணம் வந்து நின்னுட்டே இருந்தா என்ன பண்றது? இதுக்கு மேல இவளுக்கு கல்யாணம் நடக்கும்னு எனக்கு நம்பிக்கை இல்ல. நாங்க 3 பேர் விஷம் குடிச்சிட்டு தான் சாகணும். ஏங்க தம்பி, இங்க பாரு. நீ அழாத தம்பி. ஏதோ நடந்தது நடந்து போச்சு. இருந்தாலும் நாங்க கல்யாணத்தை இந்த அளவுக்கு கொண்டு வந்துட்டோம்ல. எங்களுக்கு எழுதி தரேன்னு சொன்ன அந்த 50 ஏக்கர் ஒரு அக்காவா? என் ஒரே பொண்ணோட வாழ்க்கை நாசமா போயிடுச்சுன்னு அழுதுகிட்டு இருக்க. நீ சொத்து வேணுங்கிற போயிரு, சாவடிச்சிருவோம் பாத்துக்க. என்னம்மா? இல்லடி, இங்க என்ன நடக்கும்னு தெரியல. இதுக்கப்புறம் வந்துட்டு எப்படி கேட்டு வாங்குறதுன்னு தெரியல. நாம எவ்வளவு பிளான் பண்ணியிருந்தோம். இப்ப எதுவுமே இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டமா இருக்குடி. கொஞ்சம் சும்மா இருமா. அத்தை, நாம எதுக்கு இங்க நின்னுட்டு இருக்கணும்? அதான் வாசப்பட்ட மாதிரியே நடக்க விடாம பண்ணிட்டால. அவளும் கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டா, பண்ணி வைக்கிறவங்களையும் விட மாட்டா. என்னமோ பண்ணிட்டு போறா. அழாதீங்க, ஏதாச்சும் பண்ணலாம். ராசாத்தி எல்லாமே சரியாதான் பண்ணா. ஆனா கடைசி நேரத்துல அந்த மாப்பிள்ளை இப்படி பண்ணுவான்னு அவ எதிர்பார்க்கல. அம்மா சொல்றது சரிதாங்க. ஐஸ்வர்யா கல்யாணத்துக்கு கண்டிப்பா ராசாத்தி ஏதாவது பண்ணுவா. நீங்க மனசு விட்டுறாதீங்க. இங்க பாருங்க, என் பொண்ணு உங்க பொண்ணு வாழ்க்கையை வீணா போக விட மாட்டா. அத்தை, இன்னும் எதுக்கு இங்க நம்ம நின்னுட்டே இருக்கோம்? வாங்க அத்தை, கிளம்பி போலாம். வாங்க. சரி வா. போ. இன்னும் எதுக்கு எல்லாரும் நின்னு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? அதான் கல்யாணம் நின்னுடுச்சுல, எல்லாரும் போங்க. வாமா. ஐயா, யாரும் போகாதீங்க. இவள